ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். கோட் ஃபார்ம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்த இடம் தான் மதராசப்பட்டினம் பேக்கரி. இப்போ ஜோஹரில் ட்ரெண்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற மாதிரி டீ கடை, பேக்கரி அந்த செட்டப்பில் கடை ஓப்பன் பண்ணுறாங்க. நாங்கள் ஃபுட் வைப் பண்ணுறதுக்காக ஈவினிங் ஸ்நாக்ஸ் செலக்ட் பண்ண பிளேஸ் தான் இது. இந்த கடையில் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு சைட் டீ மாஸ்டர் டீ ஆற்றிட்டு இருக்காரு பாருங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் மாஸ்டர்ஸ் சாட் ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே என்ட்ராகும் போதே ஒரு பக்கம் ஹார்லிக்ஸ் என்ன, மலேசியா ஃபேமஸ் மைலோ என்ன, பூஸ்ட் என்ன, அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸு சன்னா மசாலா ஒரு பக்கம் கொதிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஒருத்தர் சாட் மசாலா தூவி விட்டுட்டு இருக்காரு, ஒருத்தர் வந்து பிரெட்டை ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே நான் ரொம்ப பசியாக போயிருந்தேங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பசி அதிகமாயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு நம்ம மதுரையில் இருக்கிற ஹரிஷ் பேக்கரி தாங்க ஞாபகம் வந்துச்சு. சரி வாங்க கடையை உள்ள சுற்றி பார்க்க போகலாம். இங்கே பாருங்கங்க, இந்த குல்ஃபி ஐஸ் ஃப்ரீசர் பார்த்த உடனேயே எனக்கு நம்ம சென்னை டி நகர் ஷாப்பிங் தாங்க ஞாபகம் வந்தது. நாங்கள் ஜோஹரில் மிஸ் பண்ணுற சின்ன சின்ன ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த கடையில் இருக்குது. அதுதாங்க இந்த கடையோட பியூட்டியே. இந்த கடையோட இன்டீரியர் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கங்க. டிஸ்பிளே கூட நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா சமோசா, கறி பஃப், பஜ்ஜி, வடை நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கவுண்டர் ஸ்வீட்ஸ் கவுண்டர், மைசூர் பாக், லட்டு, அல்வா எல்லாம் இருக்குது. அடுத்த கவுண்டர் பார்த்தீங்கன்னா பர்த்டே கேக்ஸ், பீஸ் கேக்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ இமிடியேட்டாக நமக்கு பர்த்டே கேக்ஸ் வேணா கூட இங்கே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்த கவுண்டர்ஸ் வந்து டோனட்ஸ், ப்ரௌனீஸ், சூஸ்பெரிஸ் எல்லாமே கலர் கலராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப டெம்ப்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம மெனு கார்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா?
என்னங்க ஒரு வழியா மெனு கார்டை பார்த்து முடிச்சிட்டிங்களா? சரி வாங்க நம்ம வந்த வேலையை பார்ப்போம். நான், என் ஹஸ்பண்ட், எங்கள் பொண்ணு 3 பேரும் சேர்ந்து மெனு கார்டை மேலேயும் கீழேயும் புரட்டி புரட்டி பார்த்து நாங்கள் ஆர்டர் பண்ண லிஸ்ட்டை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. என் பொண்ணுக்கு ஃபேவரட்டான ஆனியன் ரிங்ஸ், நன்னாரி சர்பத் ஆர்டர் பண்ணோம். என் ஹஸ்பண்ட் வந்து நேட்டிவிட்டி டச்சோட தான் ஆர்டர் பண்ணுவாராம். அவர் செலக்ட் பண்ண ஐட்டம் மதுரை ஃபேமஸான பன் சுகர் பட்டர், அப்புறம் பிரெட் ஆம்லெட், எனக்கு பிடிச்ச சமோசா சாட் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நாங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சுங்க, டேஸ்டியாகவும் இருந்துச்சுங்க. பில்லுமே ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. பாப்பா, இன்னைக்கு சாப்பிட்ட டிஷ் எல்லாம் உனக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வர வைக்கலாமா? சாப்பிட்டு முடிச்சுட்டு வழக்கம் போல் என் ஹஸ்பண்டை பில் பே பண்ண வச்சுட்டு நானும் என் பொண்ணும் நடக்க முடியாமல் கடையிலேருந்து வெளியே வந்தோங்க. அப்படியே நாங்கள் போன நெக்ஸ்ட் ஸ்பாட் தான் மந்த்லி க்ராசரி பர்ச்சேஸ். யூஸ்வலாக நாங்கள் க்ராசரி பர்ச்சேஸ் பண்ண போன இடம் தாங்க ஏஷியாட்டானியா. வீட்டுக்கு க்ராசரி திங்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி பில் பண்ணி வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன ஸ்பாட் போகிறோம் தானே ஆர்வமாக பார்க்குறீங்க. ஒரு வழியாக எங்கள் டே ட்ரிப்பை முடிச்சுட்டு செம்ம டயர்டாக வீட்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் எங்கள் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். எங்கள் சேனலில் இதே மாதிரி நிறையா ப்ளாக்ஸ் வரும். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.